ஹாய்ங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அத்தையும் ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டாங்க. ஸோ எனக்கும் மாமாவுக்கும் உப்புமா தான் செஞ்சுருந்தோம். செஞ்சு சாப்பிட்டு தேவக்குட்டிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எங்கள் அத்தையும் தம்பியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி 2 பேர்த்துக்கு வந்து எதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க வரது லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஆல்ரெடி நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சரி அவங்க வர்றாங்களாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதனால் வந்து சரி மஷ்ரூம் வேண்டாம் எக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எக் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். தேவக்குட்டிக்கு வந்து அண்ணனை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி, ஓடி போய் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரே பாசமலை பொழிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தையையும் தம்பியையும் கூட்டிகிட்டு போய் செடி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். நான் இது வச்சுனுங்கத்தா அப்படின்னால சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி, அவங்கள போகிறக்கே விடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு புக் எடுத்து காமிக்கிறது, ஆட்டுக்குட்டி கொண்டு காமிச்சிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு செம்ம ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நானும் அத்தை ஹஸ்பண்ட் 3 பேர் பையனை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அப்படியே வரும்போது எங்கள் ஊரில் சண்டே சந்தை வந்துடும். சரி சந்தைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கும் வந்துட்டோம். சந்தையில் வந்துட்டு கொஞ்சம் காய்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.